ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். 25 லட்சம் ரூபாய் ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு ஒரு என்ஓசி வாங்க கடந்த ஆட்சியில கொடுக்கப்பட்ட லஞ்சம். இது நான் சொல்றது இல்ல ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கமே வெளிப்படையாக போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கு. இப்போ ஒரு நிமிடம் யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பள்ளி 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தா அந்த பணத்தை எங்கிருந்து ரெக்கவர் பண்ணும்? உங்ககிட்ட இருந்துதான், உங்க பிள்ளையோடைய ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்துதான். அதாவது இத்தனை வருடமாக நீங்க கட்டின ஸ்கூல் ஃபீஸ்ல ஒரு பகுதி படிப்புக்கு போகல, லஞ்சத்துக்கு போச்சு. இந்த கடை எப்படி ஓடிச்சு, இப்ப இந்த கடை எப்படி மாட்டுச்சு, இப்ப என்ன ஆகுது, முழு கதையும் நாம இன்னைக்கு சொல்றோம். கடைசியில ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். இந்த கதை இத்தோட முடியுமா முடியாதா? முதல்ல வழக்க பற்றி பார்ப்போம். 2 வாரத்துக்கு முன்னாடி சென்னை சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுச்சு. பிடி அரசகுமார், திமுக முன்னாள் நிர்வாகின்னு செய்திகள் சொல்லுது. பதிவே செய்யப்படாத ஒரு தனியார் பள்ளிகள் சங்கத்துடைய தலைவர், பதிவே செய்யப்படாத ஒரு தனியார் பள்ளிகளுடைய சங்கத்தோட தலைவர். இவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? கடந்த ஆட்சி காலத்துல பிரைவேட் ஸ்கூல்களுக்கு நிரந்தர அங்கீகாரம், என்ஓசி வாங்கி கொடுக்க ஒரு ரேட் கார்டு. சங்கங்களோட கம்ப்ளைண்டின் படி 25 லட்சத்துல இருந்து 3 கோடி வரைக்கும் இந்த ஃபீ இருந்திருக்கு. அங்கீகாரத்துக்கு ஒரு ரேட்டு, என்ஓசிக்கு ஒரு ரேட்டு, ரினிவலுக்கு ஒரு ரேட்டு. மொத்த மோசடி, இப்ப வெளியே வந்திருக்கக்கூடிய மொத்த மோசடி 200 கோடி ரூபாய் வரை இருக்கலாம் அப்படின்னு சிபிசிஐடி விசாரணை தகவல்கள் சொல்லுது. 200 கோடி ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்க படிக்கிற இடத்துல இருந்து செய்யப்பட்ட ஊழல். இது வெறும் பேச்சு இல்லைன்னு காட்ட ஒரே ஒரு நம்பர் போதும். இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் 59 தனியார் பள்ளிகள் முறையாக தைரியமாக வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. லஞ்சம் கொடுத்தோம், ஏமாந்துட்டோம். 59. இது ஒரு ஆரம்பம் தான். ஒரு நிமிஷம் யோசிங்க, இத்தனை வருஷம் இவங்க எங்க இருந்தாங்க? பயத்துல வாங்கினவங்க கையிலேயே சிஸ்டம் இருந்த காரணத்தினால யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது? இப்ப கம்ப்ளைண்ட் வருதுன்னா அதுக்கு அர்த்தம் ஒன்னே ஒண்ணுதான், இவர்களுடைய பயம் உடைஞ்சிருக்கு. இப்ப இந்த வழக்குடைய மைய கேள்வி, இதை நான் கேட்கல, காமன் சென்ஸ், மக்களுடைய காமன் சென்ஸ் கேக்குது. என்ஓசி, அங்கீகாரம், ரினிவல் இதெல்லாம் யார் கொடுக்கிற டாக்குமெண்ட்? அரசாங்கம், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. அப்படின்னா பதிவே இல்லாத ஒரு பிரைவேட் சங்கத்துடைய தலைவர் கிட்ட பணம் கொடுத்தா கவர்மெண்ட் டாக்குமெண்ட் எப்படி கிடைச்சது? ஒரு பிரைவேட் ஆளுக்கு அரசாங்க கதவை திறக்கிற சாவி எப்படி வந்துச்சு? டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள, அதாவது கல்வித்துறைக்கு உள்ள யாரு அந்த ஃபைல்களை நகர்த்தினாங்க? இந்த கேள்விக்கு நாம பதில் சொல்ல வேண்டியது தேவையே கிடையாது. ஏன்னா சிபிசிஐடி ஏற்கனவே பதில் சொல்லிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே நிற்கிற ஒருத்தர் மட்டும் இந்த கடையை நடத்தி இருக்க முடியாது. தனியா ஒரு நபர் இந்த கடையை நடத்தி இருக்க முடியாது. உள்ள கதவு திறந்தவங்க யாரோ இவருக்கு இருக்காங்க. அவங்க பெயர் எஃப்ஐஆர்ல வர்ற வரைக்கும், எப்ப வருதோ அன்னைக்கே அந்த தைரியத்தோட இதே இடத்துல நின்று நாம அந்த பெயரை சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரியும் அந்த பெயர் என்னன்னு. ஆனா சட்ட ரீதியாக அது எஃப்ஐஆர்ல வரணும். அது வரைக்கும் யூகத்துல பெயர் சொல்றது நம்ம வேலை கிடையாது. அது நம்ம சேனலோட வழியும் கிடையாது. இந்த லஞ்ச கடையோட, இந்த லஞ்ச ஊழல் மாஃபியாவுடைய உண்மையான விலை என்னன்னு நான் ஒரு கதை சொல்றேன். சொல்றது சாதாரண ஆள் கிடையாது. ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வெம்பு அவர்கள் அவங்களே பப்ளிக்கா சொன்னது. தேனியில ஒரு ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆபீசர், நேர்மையான மனுஷன், நல்ல ஃபெசிலிட்டியோட ஒரு சிபிஎஸ் ஸ்கூல் கட்டினாங்க. என்ஓசிக்கு கேட்ட பணத்தை நேர்மையான ஆபீசரால கொடுக்க முடியல. ஏன்னா நேர்மையான ஆபீசர் பள்ளியை மூடிட்டாங்க. யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஊருக்கு நல்ல ஒரு ஸ்கூல் வந்திருக்கு, லஞ்சம் கொடுக்க மறுத்த காரணத்தினால அந்த ஸ்கூலையே பூட்டப்பட்டிருக்கு. அந்த ஊர் பிள்ளைங்க இழந்தது என்ன? அதுக்கு எந்த எஃப்ஐஆர்ல விலை எழுத முடியும்? இன்னொரு கணக்கு பாருங்க, இதை நான் முடிக்க மாட்டேன், நீங்க முடிங்க. தமிழ்நாட்டில் சுமார் 8000 பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பள்ளிக்கும் வருடம் வருடம் எத்தனை கவர்மெண்ட் பேப்பர் தேவைப்படும்? ரினிவல், என்ஓசி, பில்டிங் அப்ரூவல், கிளாஸ் அப்கிரேட், பாத்ரூம் அப்கிரேட். கம்ப்ளைண்ட்ல சொல்லப்பட்ட ரேட் 25 லட்சத்திலிருந்து 3 கோடி ரூபாய் வரை. இப்ப நீங்களே மல்டிப்ளை பண்ணுங்க. உங்க கணக்கு எப்படி வருது, என்ன வருதுன்னு கமெண்ட்ல போடுங்க. இப்ப புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? விசாரணையில இப்ப தெரிகிறது இந்த 200 கோடிங்கிறது ஒரு ஆரம்ப புள்ளியா மட்டும்தான் இருக்கலாமே தவிர அது ஃபைனல் நம்பர் கிடையாது. இது பள்ளி அனுமதியில மட்டும் நடக்கல அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான பயங்கரமான விஷயம். இதே கல்வித்துறையில டீச்சர் வேலைக்கு ஒரு மார்க்கெட். 2017 டிஆர்பி எக்ஸாம்ல ஸ்கேன் பண்ண ஓஎம்ஆர் ஷீட்டையே டிஜிட்டலா மாத்தி தகுதி இல்லாத 262 பேர் பாலிடெக்னிக் லெக்சராக காட்டப்பட்டாங்கன்னு ஒரு எஃப்ஐஆர் சொல்லுது. இந்த ஜூன் சிஎம் விஜய் அவர்கள் முதல்வராக வந்த பிறகு இந்த ஜூன் 23ஆம் தேதி அன்னைக்கு தான் இடி 4 நகரத்துல 21 இடத்துல ரெய்டு பண்ணி 20 கோடிக்கு மேல சொத்துக்களை ட்ரேஸ் பண்ணியிருக்கு. டிகிரிக்கு ஒரு மார்க்கெட், ஃபேக் சர்டிபிகேட் வச்ச 4 பேர் குரூப் 1 அரசு வேலை வாங்கியிருக்காங்க அப்படின்னு டிவிஎஸ்சி கண்டுபிடிச்சிருக்கு. மாநிலம் முழுக்க யூனிவர்சிட்டிஸ் ப்ரோப் பண்ண மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. இப்ப முழு படத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பள்ளி அனுமதிக்கு ஒரு விலை,
டீச்சர் பதவிக்கு ஒரு விலை, டிகிரிக்கு விலை. கல்விங்கிறது ஒரு துறையா நடக்கல, ஒரு கடையா நடந்திருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இதனுடைய மறுபக்கம் புது அரசாங்கம் வந்து என்ன பண்ணுச்சு? இதை நான் சொல்றதை விட லஞ்சம் கொடுத்து அடிப்பட்ட அதே தனியார் பள்ளிகள் சங்கமே சொன்னதை கேளுங்க. அவங்க சொல்றாங்க, கடந்த ஆட்சியில் 1000 பள்ளிகளுடைய ரெகக்னிஷன் ரினிவலுக்கு பள்ளிக்கு 5 லட்சம் கேட்டாங்க. 1000 பள்ளிகளுடைய ரெகக்னிஷன் ரினிவலுக்கு 5 லட்சம் கேட்டாங்க. என்ஓசிக்கு 25 லட்சம் வரை கொடுத்தோம். இப்போ சிஎம் விஜய் அவர்களுடைய அரசாங்கம் அதே 1000 பள்ளிகளுடைய அங்கீகாரத்தை ரினியூ பண்ணிருக்கு, ₹1 கூட இல்லாம. ஏன்? ஒரு பைசா கூட இல்லாம. கல்வித்துறையில இதுவரையுமே யாருமே பண்ணாத ஹிஸ்டாரிக் அச்சீவ்மெண்ட்னு யார் சொல்றா? அந்த பள்ளித்துறை சங்கமே சொல்லுது. கவனிங்க, இது டிவிக்கே சொன்னது கிடையாது, இது ஒரு பிஆர் டீம் சொல்றது கிடையாது, இது சிஎம்ஏ சொல்றது கிடையாது, பாதிக்கப்பட்டவங்களே சொல்றாங்க. அதோட இந்த வழக்கு பற்றி சிஎம் விஜய் அவர்கள் சொன்னத செய்திகள் சொல்றது, தொட்டவங்களை விட மாட்டோம், அந்த வார்த்தைக்கு உண்மையான டெஸ்ட் இனிமே தான் இருக்கு. சட்டசபையில சொல்லி இருக்கிறாரு, தொடவும் மாட்டோம், தொட்டவங்களை விடவும் மாட்டோம், இன்னும் தொடவும் விட மாட்டோம் அப்படின்னு. நல்ல டயலாக் தான். அந்த வார்த்தைக்கு உண்மையான சோதனை இனிமே தான் வரும். கொஞ்சம் பொறுங்க, அதுக்கு வர்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுடைய மைய கணக்கு ஃப்ரெண்ட்ஸ், 1000 பள்ளிகள் ரினிவலுக்கு பள்ளிக்கு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் 15 லட்சம் அப்படின்னு சொன்னாங்க. சங்கம் சொல்லுது 1000 into 5 லட்சம் 50 கோடி. ஒரே ஒரு ரினிவல் சைக்கிள்ல ஒரே ஒரு துறையில அரசு மாறினதுனால மக்கள் கையில மிச்சமான பணம் 50 கோடி ரூபாய். அந்த பணம் இனி ஃபீஸா உங்க பாக்கெட்ல இருந்து போகாது. ஊழல் ஒழிப்புங்கிறதோட உண்மையான அர்த்தம் இதுதான். ஒரு துறையில, ஒரு தொகுதியில, ஒரு முக்கிய லாகால ஒரு ஊழல் இல்லாம போகும்போது அது டைரக்டா ஹிட் பண்ணக்கூடியது நல்ல விதத்துல மக்களுடைய பாக்கெட். ஊழல் ஒழிப்புங்கிறதுடைய உண்மையான அர்த்தம் அதுதான். பிரஸ் மீட் இல்ல, உங்க கையில மிஞ்சுற பணம், அதுதான் ஊழல் ஒழிப்பு. இப்ப எல்லாருமே கேட்கிற கேள்வி, அடுத்தது யாரு? நேர்மையா சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் எந்த எஃப்ஐஆர்லையும் இதுக்கு மேல எந்த பெரிய பெயரும் இல்லை. அதனாலதான் நான் பெயரையும் சொல்லல. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், சிபிசிஐடி விசாரிக்கிறது ஒரு அரெஸ்ட் மட்டும் கிடையாது. கடந்த ஆட்சி காலத்துல இல்லீகல் பினான்சியல் டிரான்சாக்சனை மொத்தமாக அந்த லேண்ட்ஸ்கேப்பையே ஸ்கேன் பண்றாங்க. 200 கோடி ரூபாய்னு சொல்லப்படுற பணம் ஒருத்தர் பாக்கெட்ல தங்காது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு வழியாகவே வேற ஏதாவது ஒரு முறையில டிராவல் பண்ணியிருக்கும். அந்த வழி எங்க போகுது, அந்த டாட்ஸ் எல்லாம் எங்க கனெக்ட் பண்ணுது, அதுதான் இன்னைக்கு இந்த வழக்கோட உண்மையான கதை. நீ வேணும்னா என்ன கோட் பண்ணுங்க, 59 கம்ப்ளைண்ட்ஸ், இது 100 ஆகும். ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணியிருக்கிறாங்க, நேரடியாக வந்து கொடுக்கலாம். ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, டிவிஎஸ்சிக்கு நேரடியாக இந்த பள்ளித்துறை சங்கங்கள்லேருந்து பள்ளிகள்லேருந்து கம்ப்ளைண்ட் போகலாம். 59 100 ஆகும், 100 200 ஆகும். அப்படி மட்டும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுல சம்பந்தப்பட்ட எந்த தலைவனா இருந்தாலும், ஏன் அது இதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடியா இருந்தாலும் சரி, எடப்பாடி கீழே இருந்த ஒரு சில பைத்தியக்கார எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே உள்ள போவாரு. ஏன் ஸ்டாலினா இருந்தாலும் சரி, ஸ்டாலின் கீழே இருந்த ராஜா மாதிரி உள்ள ஆட்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே உள்ள போவாங்க. ஏன்னா மக்கள் நேரடியாக கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் விசாரணை மேல வேற லெவலுக்கு போகும். அடுத்த சில மாசத்துல இந்த வழக்குல புது புது பெயர்கள் வரும். ஒரு காலத்துல இந்த புலன் விசாரணைன்னு ஒரு படம் உண்டு, சுவர்கள்ல இருந்து தோண்டி தோண்டி எடுப்பாங்க ஆதாரங்கள். அந்த நேரத்துல தான் தொட்டவங்களை விட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு டெஸ்ட் வந்து அதுக்கான பதிலும் வந்து அதுக்கான பலனும் கிடைக்கும். பெயர் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் விசாரணைக்கு போகணும். அது நடந்தா ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே கல்வித்துறையுடைய மிகப்பெரிய சுத்திகரிப்பா, ஃபில்டரிங்கா அது இருக்கும். நம்ம அரசாங்கத்துக்கு என்னுடைய ஒரே ஒரு ப்ரொபோசல், நம்ம பொதுவாகவே எல்லா வீடியோலையும் ஏதாவது ஒரு ப்ரொபோசல், ஒரு காம்ப்ளிமெண்ட், ஒரு சொல்யூஷன் நம்ம ப்ரொபோஸ் பண்ணுவோம். இந்த 1000 பள்ளி ரினிவல் ஃப்ரீயா பண்ணினது கிரேட் தான், ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதை பெர்மனன்ட் பண்ணணும். சும்மா இதுக்கு ரினிவல் பண்ணணும், ஓகே, கேட்டிங் கிரைட்டீரியா, ஃபில்டரிங், ஸ்கிரீனிங், குவாலிட்டி எல்லாமே ஓகே தான். பட் இப்போ 1000 பள்ளிகளுக்கு ஃப்ரீயா ரினிவல் கொடுத்துருக்காங்களே, அதை பெர்மனன்ட் பண்ணணும். அங்கீகாரம், என்ஓசி, ரினிவல் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்லைன் போர்ட்டல். அப்ளை பண்ணுனா 30 அல்லது 60 நாள்ல பதில் வரும். ஒவ்வொரு அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸுமே பப்ளிக்கா டெய்லி தெரியணும். எந்த ஃபைலுமே எந்த டேபிள்லையும் தூங்கக்கூடாது. ஃபைல் தூங்குற இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சமே பிறக்குது. டேபிளே இல்லைன்னா லஞ்சமே இல்லை. நான் வீடியோ ஆரம்பத்தில் உங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், இந்த கதை இத்தோட முடியுமான்னு கேட்டேன். அதுக்கான பதில் நம்ம கையில தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 59 பள்ளிகள் பேசினதுனால இந்த வழக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு. பயம் உடைஞ்சா ஊழல் உடையும். அன்னைக்கு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அழிவு. அதாவது மணல் கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். இந்த விசாரணையும் அப்படித்தான், தோண்ட தோண்ட தான் உண்மை மாறும். நாம் அமைதியாக இருந்தா
இந்த விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போகாது. அதாவது இந்த பள்ளி ஊழல்ல பாதிக்கப்பட்ட எல்லா நபர்களுமே, அதாவது பள்ளி உரிமையாளர்களாக இருக்கலாம், பள்ளியில வேலை செஞ்சவங்களாக இருக்கலாம், பள்ளி சங்க தலைவர்களாக இருக்கலாம், உறுப்பினர்களாக இருக்கலாம், எல்லாருமே நேரடியாக வந்து பாதிக்கப்பட்டது எவ்விதம் அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ உங்க டர்ன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்க பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் கடந்த 5 வருடங்கள் எப்படி ஏறி இருக்கு கமெண்ட்ல போடுங்க, நேர்மையாக எழுதுங்க, ஒவ்வொன்றையும் நாம படிப்போம். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோவை நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் திருப்ப சொல்றேன், நல்ல வீடியோக்கள் எல்லாரையும் போய் சேரணும். அப்படி உங்களுக்கு லைக் பண்ண விருப்பம் இல்லை, ஷேர் பண்ண விருப்பம் இல்லைனாலும் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா, நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணலனா பாருங்க. பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போய் ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்குங்க my dear friends, because it's very, 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 very important. Thank you.